தான் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சி, இப்படி ஒரு பகுதியாக உணவு இப்படியெல்லாம் இருந்தது. இந்த கோவை திருவிழாவில் உணவு திருவிழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துனாங்க. இதுக்கு பெரியவங்களுக்கு ரூ. 800 சின்னவங்களுக்கு ரூ. 500 வசூலித்தாங்க. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த உணவு திருவிழாவில் கடுமையான கூட்டம். உணவு திருவிழான்னு காசை வாங்கிட்டு உணவு சரியாக கொடுக்கல அப்படின்னு பொதுமக்கள்லாம் கொந்தளிச்சு போனாங்க. உணவை வாங்குறதுக்கு பல மைல் தூரம் வரிசையில் நிற்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிடணுமா அப்படின்னு மக்கள்லாம் கொந்தளிச்சு போனாங்க. கொடிசியா வளாகம் பெரிய வளாகம், பெரிய மைதானம். இதில் உணவு திருவிழான்னு இவங்க கொண்டாடினது அதை முறையாக அவங்க செயல்படுத்தலை. ஆனால் நாங்கள் இதே ரூ. 800 ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்துருந்தோன்னா எங்களுக்கு ஏசி ரூமில் அழகாக எங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த உணவு திருவிழா அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய மோசடியை நடத்தியிருக்காங்க. ஏன் மிகப்பெரிய மோசடி நடத்தியிருக்காங்க அப்படின்னா, இவங்க சொன்ன உணவு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல, எல்லாமே கேட்டால் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு எங்களுக்கு ரூ. 800 எங்கள்கிட்ட அவங்க வசூலிக்கணும்? இதுக்கு தான் வசூலிக்கணுமா? எது கேட்டாலும், எந்த உணவு கேட்டாலும் இல்லை காலி ஆகிடுச்சு, இப்போ தான் காலியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த க்யூவுக்கு போய் நாங்கள் வரிசையில் நின்று அந்த உணவுக்கு கிட்ட நாங்கள் வர்றதுக்குள்ளேவே ஒரு பெரிய போர்க்களம் போல் இருக்குது. இப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிடணுமா அப்படின்னு பொதுமக்களும் பயங்கரமாக கொந்தளிச்சு போனாங்க. ஆக மொத்தத்தில் இந்த கோவை உணவு திருவிழா ஒன்றும் இல்லாத